கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 24:34, Matthew 24:34. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த வசனத்தை நிறைய குழப்பம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சந்ததி. முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வசனம் என்னன்னு பார்ப்போம். இந்த சந்ததிங்கிறத வேத வசனத்துல 3 முறையில பார்க்க முடியும். ஜீனியா என்று சொல்றது, இதுல இருந்தா ஜீனியாலஜி இல்ல ஜெனரேஷன்ங்கிற பதம் வரக்கூடியது. சரியா? முதலோட அதனுடைய அர்த்தம் என்ன வழி இருப்பாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வாழுகிற மக்கள். ரெண்டாவது, அந்த குணாதிசயம் உள்ள மக்கள், விசுவாசிக்கணும் அவிசுவாசம், அந்த மாதிரியான ஒரு மக்கள், டைப் ஆஃப் பீப்புள். அடுத்து அந்த மாதிரியான சந்ததி, அதாவது லீனியேஜ், அதாவது இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லக்கூடியதாக. இப்ப முதலாவது இயேசு கிறிஸ்துவ இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த சந்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா, அங்க பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள். அவங்கதான் இது தொடக்கத்தில் உள்ளவங்க தான் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்கன்னு. ரெண்டாவது என்னன்னா, யூதர்கள். ஏன்னா இஸ்ரவேல் தேசம் இது ஒளிந்து போகாதுன்னு சொன்னதுனால கர்த்தர் இங்க இஸ்ரவேல் தேச மக்களை தான் சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் முடிவு நிறைவேறு வரைக்கும் இஸ்ரவேல் தேச மக்கள் இருப்பாங்க. ஏன்னா ரோமர் 11வது அதிகாரம் 25-26 பார்க்கிறோம், இஸ்ரவேல் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக. சகரியா 12:10 பார்க்கிறோம், இஸ்ரவேல் ரட்சகரை பார்க்கும்னு. எரேமியா 31:35-37 வரைக்கும் இஸ்ரேல் ஒரு தேசமா அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது என்னன்னா, இந்த வகையான அவ்விசுவாசம் உள்ள மக்கள் என்று சொல்றேன். ஏன்னா மத்தேயு 12:39 சொல்லும் போது இது கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்று சொல்லக்கூடிய அங்க ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறாரு. இதுதான் எல்லாத்தோடையும் தொடர்பு உள்ளதா இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்ததி இந்த அடையாளங்களை பார்க்கும்போது இந்த அடையாளங்களை அவங்க முழுமையா காணக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி, அப்ப என்ன, இந்த சந்ததி என்ன பண்ணது, ஒளிந்து போகாது என்று. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த கடைசி நாட்களுடைய அடையாளங்கள் தொடங்கின உடனே இது ரொம்ப காலத்துக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகாது. என்ன, ஒரு தலைமுறையிலே முடிஞ்சிரும். எப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் நடக்குது, 150 வருஷம், அப்படி கிடையாது. ஒரு சந்ததியில தொடங்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்க மத்தேயு 24 பார்க்கும்போது உபத்திரவ காலம் 21-22 தொடங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா வானம் மண்டலத்தில் உள்ள எல்லாமே ஆகக்கூடியது. 30வது வருஷத்துல இயேசு கிறிஸ்து வர்றாரு. 31வது வருஷத்துல தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் சேர்த்து கொள்றாரு. அப்ப அது எவ்வளவு வேகமா நடைபெறுகிறது. அதனால அவங்க காலகட்டத்திலே நடைபெறும். அப்படிங்கிறதுனாலதான் இது எல்லாமே நிறைவேறும். எல்லாம் சம்பவிக்கும் முன்னே, இதெல்லாம் சம்பவிக்கும் முன்னே. அப்ப என்ன, வஞ்சனை, உபத்திரவ காலம், இந்த காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ், அவருடைய நாம் காணக்கூடியதான அவருடைய வருகை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவதூதர்கள் எடுத்துக்கொள்வது, இது எல்லாம் அவங்க என்ன பார்ப்பாங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நடைபெறும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கால அளவு பூரணமானது, அது பெர்ஃபெக்ட். அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அவருடைய தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் நம்ப தகுந்தவைகள். கர்த்தருடைய திட்டம் கரெக்டா அந்த காலத்துல நடைபெறும். அதே மாதிரி அவருடைய முடிவு டிலே ஆகவே ஆகாது. அதனால எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த காலத்தை, அவசரத்தை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உண்மை, அது நிச்சயமா பூரணமா நடைபெறும். அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்ன மாதிரியே நடைபெறும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி இருக்கணும், விழித்திருக்கிறவர்களாய், ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தை நிறைவேறுவதை காணக்கூடிய மக்களாய். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்பது
ஏதோ எப்படி அப்படின்லாம் இல்லைங்க. கரெக்டா சொன்னது மாதிரி சொன்ன காலகட்டத்தில் நடைபெறும். அப்ப தேவனுடைய வார்த்தை நிச்சயம். அவருடைய கால நியமனம் என்பது பரிபூரணம். அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். அது எப்படியோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதும் மிகவும் நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த காலங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை புரிந்து கொண்டவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாத வார்த்தை. உம்முடைய கால அளவு பூரணமானது ஆண்டவரே. அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்டு எங்களை ஆயத்தப்படுத்தி உண்மையும் உத்தமமாய் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.